தாவேகா கலைக்கப்படுகிறதா? விஜயின் திட்டம் என்ன? கரூர் மாவட்டத்துல 41 பேர் பலியான நிலையில தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை நைட்டோட நைட்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம்ன்ற நிலையும் இருக்கு. ஆனாலும் தாவேகா வழக்கறிஞர் ரொம்பவே ஆக்ரோஷமா மீடியா முன்னாடி பேசி மக்களை சிந்திக்க வச்சிருக்காரு. போலீஸ் அலட்சியம் காட்டினதால தான் இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கின்ற வாதத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. கட்சி தொடங்கப்பட்ட 2 வருஷத்துக்குள்ளேயே விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சது பொதுமக்கள் மத்தியில ஆச்சரியத்தையும் திராவிட கட்சிகள் மத்தியில பயத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. அதனாலதான் விஜய் கட்சிக்கு அதிக அளவுல நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லாதவங்களே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில கரூர் அசம்பாவிதத்தை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கலைக்கப்படுறதா ஒரு தகவல் உலா வருது. 41 பேர் உயிரிழந்ததால சோகத்தில் இருக்கிற விஜய் இனிமே தனக்கு அரசியல் வேண்டாம்னு முடிவு செய்ததாகவும் கட்சி கலைப்பு குறித்த அறிக்கையை கூடிய சீக்கிரமே வெளியிடுவார்னும் தகவல்கள் உலா வருது. ஆனா இது வெறும் வதந்தி தான் கொதிச்சு போய் பதில் சொல்றாங்க தாவேகா முக்கிய பிரமுகர்கள். இதுக்கிடையில ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் பக்கத்துல காவல்துறையை கடுமையா விமர்சனம் செய்து வெளியிட்ட பதிவை சில நிமிடங்களே நீக்கி இருக்காரு. இதோட பின்னணி என்னவா இருக்கும்னு கேள்வி எழுப்புறாங்க பொதுமக்கள்.